ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அப்பாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான கேப்சிகம் சப்ஜி பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போது அடுப்பில் ஒரு தவா வைங்க. தவாவில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 2 வெங்காயம் 2 கேப்சிகம் எடுத்துக்கங்க. நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ரொம்ப பொன்னிறமாக வதக்க வேணாம், கிளாஸ் டைப்பில் வதக்கினா போதும். இது மாதிரி பதம் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகத்தையும் அதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இப்போது வதக்குனதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போது தவாவை எடுத்து அதுலேயே 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், நல்லா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2, நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி நல்லா இந்த மாதிரி வந்ததுமே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குங்க. இப்போது நல்லா வதங்கிடுச்சு. பொடியாக கட் பண்ண தக்காளி 2 போட்டு அதோடய வதக்குங்க. ருசிக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மசாலா அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கூடவே 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. உப்பு ருசிக்கு ஏற்ப போடுங்க. சப்ஜி திக்காக வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க, இல்லைனா எனக்கு கொஞ்சம் லூஸாக தேவைப்பட்டது. நான் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வைங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு தெரியும். உங்கள்கிட்ட கையில் இருந்ததுன்னா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி நல்லா கசக்கி விட்டு தூவி விடுங்க. இப்போது முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் கேப்சிகத்தையும் இதில் போட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள், அருமையான சப்ஜி ரெடி. இந்த சப்ஜியை சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்தோடையும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. நன்றி, வணக்கம்.